திரும்பி வரமாட்டான் சார். கோவை பொள்ளாச்சி சாலையில் இருக்கிற பிரபல ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 19 வயசான அமுதன்கிற 3ஆம் ஆண்டு மாணவன் சக மாணவர்களாலேயே அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு காலத்தில் படிப்புக்கும் அமைதிக்கும் பெயர் போன கோவையில் இன்னைக்கு கல்லூரிகளுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? சீனியர் ஜூனியர் மோதலா, இல்லை இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய போதைப்பொருள் கும்பலோட சதி ஒழிஞ்சிருக்கா? அந்த கல்லூரியில் அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? உளவுத்துறை கொடுத்த அந்த எச்சரிக்கை ரிப்போர்ட் என்ன? பார்க்கலாம். இது ஐடென்டிஃபயர் கிரைம் ஸ்பாட். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு வேந்தன் வள்ளலார் தெருவை சேர்ந்தவர் அமுதன். 19 வயசான இந்த மாணவன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். பொள்ளாச்சி சாலை செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்திருக்கார். இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகளை நடத்துறது சரஸ்வதி கண்ணையா அப்படிங்கிறவர் தான். இவர் திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியோட நெருங்கிய உறவினர். அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பம்ங்கிறதுனால இந்த கல்லூரிக்குள்ள என்ன நடந்தாலும் அதிகாரிகள் ஓரளவுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிறது தான் கோவை மாவட்ட கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்கிற ஒரு கசப்பான உண்மையாக இருக்குது. கடந்த ஜூலை மாதம் 3ஆவது வாரத்தில் ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு அமுதனும் அவரோட நண்பர் அஜீஸும் வெளியில் போயிட்டு ஹாஸ்டலுக்கு வராங்க. அப்போ ஹாஸ்டல் வார்டன் மனோஜ், ஏன் இவ்வளவு லேட்டு, யாரை கேட்டு வெளியில் போனீங்கன்னு கோபமாக கேட்குறாரு. அப்போ அவங்களுக்குள்ளே நடந்த அந்த வாக்குவாதம் முற்றி 2 பேரும் சேர்ந்து வார்டனை அடிச்சிடுறாங்க. இந்த சம்பவம் ஹாஸ்டல் முழுக்க பரவிடுது. இப்படி நடக்க காரணமே இதுதான்னு சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க அங்கே உள்ள மாணவர்கள். இந்த காலேஜில் டியூஷன் ஃபீஸை விட மிஸ் ஃபீஸ் தான் அதிகம், ஆனால் தரமான உணவுகள் கிடையாது. அதனால தான் பசங்க வெளியில் போய் சாப்பிடுவாங்க. பல பேரால் ஹாஸ்டலில் ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியில் வீடுகளில் ஒரு 4-5 பேராக சேர்ந்து தங்குவாங்க. அவங்கள பார்க்க போகிறப்ப தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறாங்க. வார்டனை அடித்ததுக்காக ஜூலை 22ஆம் தேதி ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி விசாரணை நடத்துது. டீன் மகுடேஸ்வரன், பேராசிரியர் ஆனந்தமூர்த்தி, PRO ரவிக்குமார் இவங்க விசாரித்து பெற்றோரை நாளைக்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமுதனுக்கும் அஜீஸுக்கும் ஆர்டர் போடுறாங்க. அடுத்த நாள் அஜீஸோட பெற்றோர் வராங்க. ஆனால் அமுதனோட தந்தை கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜூலை 24ஆம் தேதி அன்னைக்கு தான் வராரு. இந்த சம்பவத்தால் அமுதனை டீன் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் அமுதனோட தந்தை ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது வேண்டுகோள் வைக்கிறார், சார் சஸ்பெண்ட்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அதனால சஸ்பெண்ட் நடவடிக்கையை கைவிடுறாங்க. அதுக்கப்புறம் அமுதனும் அஜீஸும் அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியேறி கல்லூரிக்கு பின்பக்கமாக ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அமுதனோட முனிஸ், கருணா, உதயா இவங்கெல்லாம் ரூம்மேட்ஸாக தங்குறாங்க. அதே மாதிரி 4ஆம் ஆண்டு படிக்கிற தீபக் அப்படிங்கிற ஒரு நபரும், இளவரசன், தேவேந்திரன், சிவரோஹித் இவங்கெல்லாம் தனியாக இன்னொரு வீடு எடுத்து தங்குறாங்க. இந்த கல்லூரியில் சீனியர் ஜூனியர் மோதல் ரொம்ப நாளாகவே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. ராகிங்கு ஒழிச்சிட்டோம் அப்படின்னு கல்லூரி நிர்வாகங்கள் சொன்னாலும், குறிப்பாக இந்துஸ்தான் கல்லூரியில் சீனியர் ஜூனியர் மோதல் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. என்னை அண்ணன்னு கூப்பிடு அப்படின்னு சீனியர்கள் சொல்கிறதும், ஒரு வயசு மூத்தவனெல்லாம் எங்களால் அண்ணன்னு கூப்பிட முடியாதுன்னு ஜூனியர்கள் மறுக்கிறதும் வழக்கமாக இருந்திருக்கு. இந்த மோதல் தீபக் குரூப்புக்கும் அமுதன் குரூப்புக்கும் இடையில் பல மாதங்களாக ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த சூழலில் தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கு அமுதன் தன்னோட நண்பர்களை அழைச்சிக்கிட்டு தீபக் தங்கியிருக்கிற அந்த அறைக்கு போகிறார். அங்கே நல்ல தூக்கத்தில் இருந்த தீபக் குரூப்பை தட்டி எழுப்பி, நீ சீனியர்னா எனக்கு அண்ணனாடா, எந்திரிச்சு முட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தாக்கி முட்டி போட வைக்கிறாரு அமுதன். அதிகாலை 5 மணிக்கு இப்படி போய் பிரச்சனை செய்ய அமுதன் குடிபோதைக்கு அடிமையாயிருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வருது. ஆனால் விசாரித்ததில் ஒரு அதிர்ச்சி உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இந்துஸ்தான் கல்லூரியில் போதைப் பொருட்கள் அதிக அளவு புழக்கத்தில் இருக்கிறது போலீஸ் அதிகாரிகள்லேருந்து சக மாணவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். படித்து முடித்து அந்த பழைய மாணவர்கள் கூட இப்போ படிக்கிற மாணவர்கள் தங்கியிருக்கிற அறைகளுக்கு வந்து தங்குறாங்க. காலேஜ் படிக்கிறப்ப பண்ண அந்த போதை மருந்து வியாபாரத்தை படித்து முடித்ததுக்கப்புறமாவும் அடுத்தடுத்த செட் மாணவர்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இந்த போதைப்பொருள் கும்பலுக்கு தான் அமுதன், தீபக் போன்ற மாணவர்களும் இலக்காகி இருக்காங்க.
அதிகாலை 5 மணிக்கு தங்களை வந்து தாக்குன அந்த அமுதனை பழி வாங்கிறதுக்காக தீபக் காத்துட்டு இருந்தார். அடுத்த 3 மணி நேரத்தில், அதாவது காலையில் 8 மணிக்கு அமுதன் அறையிலிருந்து கல்லூரிக்கு தனியாக நடந்து போயிட்டுருக்கிறப்போ தீபக் தன்னோட நண்பர்களான ஆறாமுதன், அரவிந்த், மணிபால் உள்ளிட்ட ஒரு 8 பேரோட வந்து அமுதனை வழிமறிக்கிறாங்க. அமுதனை பிடிச்சி அவரோட அறைக்கு கூட்டிகிட்டு போய் அதிகாலை 5 மணிக்கு அமுதன் அடித்ததை விட மிருகத்தனமாக அடித்து துவைச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. காலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளே ரத்தம் உறைஞ்சி போன அமுதன் நினைவில்லாமல் அறைக்குள்ளேயே கிடந்திருக்கிறார். அமுதனோட சக மாணவர்கள் ஏன் இன்னும் கல்லூரிக்கு வரலன்னு சந்தேகப்பட்டு அன்றைக்கி மதியம் 3 மணிக்கு அமுதனோட சக மாணவர்கள் அவரோட அறைக்கு வந்து பார்க்குறப்போ அமுதன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்கார். பதறி போய் போலீஸுக்கும் கல்லூரிக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க. போலீஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு அமுதனை தூக்கிட்டு போனாலும் பையன் ஏற்கனவே இறந்துட்டான், கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட காப்பாற்றிருக்கலாம்னு டாக்டர்கள் கை விரிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் காவல்துறையோட மெத்தனம் வெளிப்படுது. சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி உளவுத்துறை சார்பில் கோவை மாவட்ட போலீஸாருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எச்சரிக்கை அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் 95% மாணவர்கள் மத்தியில் போதை மருந்து பழக்கம் அதிகமாக இருக்குது. கோவை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கல்லூரிகளில் இந்த போதைப்பொருள் பிரச்சனை இருக்குது. ஆனால் மற்ற கல்லூரிகளை விட இந்த கல்லூரியில் தான் போதைப்பொருள் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உளவுத்துறை எச்சரித்தும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதோட விளைவு தான் இன்னைக்கு ஒரு மாணவனோட உயிர் பறி போயிருக்கு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 13 கோவை எஸ்பி மற்றும் கலெக்டர் கல்லூரி நிர்வாகத்தோட ஒரு அவசர கூட்டம் நடத்துகிறாங்க. ஹாஸ்டலில் ஒழுங்காக நடத்தாததுனால தான் பசங்க வெளியில் தங்குறாங்க. தனியாக தங்குற அந்த பசங்களை போதை கும்பல் ரொம்ப ஈஸியாக அணுகுது. இனிமேலாச்சும் ஹாஸ்டலை ஒழுங்காக நடத்துங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்படியே வெளியில் தங்குற அந்த வீட்டோட உரிமையாளர்கள்கிட்டையும் மாணவர்களோட பெற்றோர் எண்களை வாங்கி வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்லூரி நிர்வாகமோ இது போதைப்பொருள் மருந்து பிரச்சனையிலால நடந்த கொலை இல்லை, முன்விரோதத்தால் வெளியில் நடந்தது அப்படின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. இந்த விவகாரத்தில் ஆகஸ்ட் 13 மாலை வரைக்கும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் சீனியர் ஜூனியர் இஷ்யூன்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ராகிங் அனைத்து கல்லூரிகளையும் முற்றிலுமாக தடுத்தாச்சுன்னு கல்லூரி நிர்வாகங்களும் அதற்கான அதிகாரிகளும் ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த ராகிங்கிறது இப்போது வேறு ஒரு தோற்றத்தில் இந்த போதை பழக்கத்தோட கைகோர்த்து மாணவர்களை சீரழிக்கின்றது என்பதே விவரம் அறிந்தவர்கள் சொல்லும் கருத்தாக இருக்கு. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களோட பேராதரவோட தான் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இன்னைக்கு முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் தமிழக கல்லூரிகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிற இந்த போதை கலாச்சாரத்தையும் அதோட பின்னணியில் நடக்கிற இந்த கொடூரமான கோஷ்டி மோதல்களையும் முதலமைச்சர் விஜய் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாரா? கல்லூரிகளை சீரழிக்கும் போதைப்பொருள் கும்பலை களைந்தெடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.